பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது பணம் தான். பார்க்கறது எல்லாத்தையும் பிசினஸ் ஆக்கணும். இட்லி கடைக்கு போனா 10 இட்லி கடை போடலாம் அப்படின்னு தோணும். காஃபி ஷாப்புக்கு போனோம்னா நிறைய காஃபி ஷாப் அப்படி தான் வந்துச்சு. அடுத்து பிசினஸ்க்குள்ள தான் போறீங்க. ஒரு வருஷமோ 2 வருஷமோ எங்காவது வேலை பார்க்க முயற்சி பண்ணுங்க. எடுத்த உடனே பிசினஸ்க்குள்ள தான் வந்துடணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு அவசியம்லாம் ஒண்ணு கிடையாது. ஏன் இதை மெயினா சொல்றோம் அப்படின்னோம்னா பணம் தான் முதல்ல பெரும் பிரச்சனையா வந்து நிற்கும். ஒன்றை தொடங்குவதற்கு தேவைப்படக்கூடிய பணம் என்னிடம் இல்லை என்ற காரணத்தினாலேயே பல்வேறு தொழில்கள் தொடங்கப்படாமல் விடப்பட்டிருக்கின்றன. உங்ககிட்ட நல்ல நெட்வொர்க் இருக்குன்னா அதுதான் உங்களுடைய முதலீடு. என்னிடம் அந்த துறைசார் அறிவு மற்றவர்களை விட கூடுதலாக இருக்கிறது என்று உங்களுக்கு புரிந்திருந்தால் அதுதான் உங்களுடைய முதலீடு. பணம் மட்டுமே முதலீடு என்று கொண்டு பல்வேறு ஐடியாஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் பின்னால் யாராவது அதை செய்கிறப்ப ஐயா என்னால் அதை செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னு ரெக்ரெட் ஆகாது. ஒன்றுக்கு மார்க்கெட் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் தொழிலுக்குள் இறங்கினால் அந்த மார்க்கெட்டை காலி பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது இயல்பாகவே காலியாகிடும். ஏன்னா உள்ளே வந்தவங்களுக்கு மார்க்கெட்டை காப்பாற்றுறவங்க கிடையாது, மார்க்கெட்டை கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான். மார்க்கெட்டை கேபிட்டலைஸ் பண்ணணும்னு உள்ளே வரவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியை பெருசாக வளர்க்கலாம் முடியாது. அவங்க அதில் ஃப்ரூட் கிடைக்குதானே உள்ளே வந்திருப்பாங்க. பூரா பேருமே ஃப்ரூட் கிடைக்குதானே அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த இண்டஸ்ட்ரி யாரும் வளர்த்துருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சரியாக இருக்க முடியுமே ஒழிய இப்போ இது பரவலாக இருக்கிறது. இது டெக்னாலஜியில் இம்ப்ளிகேட் ஆகும். ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு அப்படிங்கிறதுனாலே கிடுகிடுன்னு அந்த டெக்னாலஜி பின்னால் போயிட்டு இருக்கு. பின்னால் எல்லாரும் போயிட்டு இருக்கோம் இல்லையா? டெக்னாலஜி இஸ் நாட் அ பிசினஸ். டெக்னாலஜி இன்கார்பரேஷன் இஸ் பிசினஸ். பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது பணம் தான் அப்படிங்கிறதே ஒரு குறுகிய மனசு தான். அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் காஃபி ஷாப்பாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ கூட ரீசெண்டாக ஹோட்டல்ஸ்லாம் அதிகம் போடுறாங்க. ஏன் அப்படின்னா இது ஒர்க் ஆகும்னாங்கிறாங்க. இது ஒர்க் ஆகும்னு ஒன்று கிடையவே கிடையாது. உங்களுக்கு அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா? நம்பர் 8 ஷூ எல்லாருக்கும் ஃபிட் ஆயிருந்தா பூரா போயிலும் வாங்கி போட்ட மாட்டானா என்ன? அது என்னால் செய்ய முடியுமா? ஒன்றுக்கு மார்க்கெட் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் தொழிலுக்குள் இறங்கினால் அந்த மார்க்கெட்டை காலி பண்றது ரொம்ப ஈஸி. அது இயல்பாகவே காலியாயிடும். குறைந்தபட்ச டைம் கொடுங்க. நத்திங் கம்ஸ் ஈஸி. கன்சிஸ்டன்சி அண்ட் பேஷன்ஸ் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே குறைந்தபட்சம் ஒரு காலம் இருக்கு இல்லையா? எல்லாத்தையுமே ரிலேஷன்ஷிப் மாதிரி ஆகிட்டோம். 4 நாளில் எச்சு சொல்லலாம் அந்த பிள்ளை வேணான்றாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் கடைசி வரைக்கும் சொல்லாத மாப்பிள்ள. அதுக்குள்ளே இவங்களே பல முடிவுகளை எல்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா? சரியில்லாத சரியான பல முடிவுகள் எடுத்துக்கிறாங்க. ஒரு பிசினஸ்க்குள்ள நீங்க கன்சிஸ்டன்சி எப்போ உள்ள இருக்கோ அதுக்கான மனது எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். They don't invest on trending things. இது ஒரு ரீசெண்டான இஷ்யூ. கடந்த 10 ஆண்டுகள் இது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சிகளையும் கூட நான் அதை அப்பப்போ பார்க்குறேன். ஏஐ வந்திருக்கு, அடுத்து ஏஜிஐ வருது, அடுத்து ஏஎஸ்ஐ வருது, அதுக்கு அடுத்து அது போய் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு குவாண்டம்குள்ள போயிடும். 1 and 0 அப்படின்னு இல்லாமல் 0வாவது இருக்கும் 1ஆவது இருக்கும். That's what the speed, right? குவாண்டமோட அது காம்பினேஷன் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை விட பன்மடங்கு வேகமாக இயங்குவதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா இதெல்லாம் தெரிந்து கொண்டு நம்ம எதோட இன்கார்பரேட் பண்ண போறோம்? Behind Woods Wealth and Prosperity Summit 2025, title sponsor Danish Ahmed College of Engineering Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Max Gold Cash for Gold. உங்கள் தங்க நகையை விற்று உடனடியாக பணம் பெற Max Gold call 04445454545. Powered by Manchu Group, iSpot Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. Adayar Ananda Bhavan Sweets and Snacks மற்றும் A to B Veg Restaurant. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Venue partner Holiday Inn.